ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானை ஒரே இரவில் வீழ்த்திவிட முடியும் என்றும் அந்த இரவு இன்று இரவாக கூட இருக்கலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரானில் மீட்பு பணிகளின் போது இரண்டாவது விமானி ஒருவர் சிக்கியிருப்பது குறித்த ரகசிய தகவலை ஊடகங்களுக்கு கசியவிட்ட நபரை கண்டறியும் பணியில் அமெரிக்க அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முதல் விமானி மீட்கப்பட்ட பிறகு இரண்டாவது விமானியும் ஈரானில் சிக்கியிருக்கிறார் என்ற செய்தி ஊடகங்களில் வெளியாகும் வரை ஈரான் அரசுக்கு அது தெரியாது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த தகவல் கசிந்ததால் அமெரிக்காவின் மீட்பு நடவடிக்கைகள் மிகவும் கடினமாகிவிட்டது என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். அந்த செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனம் தகவலை வழங்கிய நபரின் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்த நிறுவனம் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு கருதி அந்த நபரை காட்டிக் கொடுங்கள் அல்லது சிறைக்கு செல்லுங்கள் என்று அந்த ஊடக நிறுவனத்திடம் கூறப்போவதாக அவர் தெரிவித்தார். தகவல் கசியவிட்ட நபரை கண்டறிவதில் தனது நிர்வாகம் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஈரானுடனான போர் சூழலில் இத்தகைய தகவல் கசிவுகள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் ஆரம்பித்தது முதல் இதுவரையான காலப்பகுதியில் நேற்றைய தினமே ஈரான் மீது அதிகளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக பென்டகன் தலைவர் பீட் ஹெட்ஜெட் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான இன்றைய தாக்குதல்கள் முன்னெப்போது இல்லாத வகையில் மிக உக்கிரமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்க தவறினால் இன்று இதைவிட மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் வேகம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துகின்றது. ஈரானின் பாலங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை 4 மணி நேரத்தில் அளிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பென்டகன் தலைவரின் இந்த அறிவிப்பு போர் சூழலை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த அதிரடி கருத்தை வெளியிட்டார். ஈரானின் ராணுவ பலம் மற்றும் அதன் உள்கட்டமைப்புகளை மிக குறுகிய காலத்தில் செயலிழக்க செய்யும் வல்லமை அமெரிக்காவிடம் உள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஈரானின் அணுசக்தி மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த ஒரே இரவு எச்சரிக்கை போரின் தீவிரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. அந்த இரவு இன்று இரவாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது எந்த நேரத்திலும் ஒரு பாரிய தரைவழி அல்லது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்திய ஏற்கனவே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த வெளிப்படையான எச்சரிக்கை சர்வதேச ராஜதந்திர வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த கருத்திற்கு ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை என்றாலும் வளைகுடா பகுதியில் பதிலடி நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக தெஹ்ரான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களுக்கு எதிராக ஈரான் தனது வான் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை இரவுடன் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய காலக்கெடு முடிவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைதிக்கான அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் என்பது அளவுக்கு மீறிய விருப்பத்தை கொண்டதும் தர்க்கமற்றதுமாகும் என கூறி அதனை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 15 அம்ச அமைதி திட்டம் ஒன்றை கடந்த மார்ச் 26ஆம் தேதி வெளியிட்டார். ஈரான் அணு ஆயுதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும், யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும், ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும், இருப்பில் உள்ள யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஒப்படைக்க வேண்டும், ஈரானில் நடான்ஸ், இஸ்ஃபஹான் மற்றும் ஃபோர்டோ ஆகிய பகுதிகளில் உள்ள அணு ஆயுத உற்பத்தி மையங்களை மூடி IAEA ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், அண்டை நாடுகளில் உள்ள தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும், ஏவுகணைகளின் எண்ணிக்கை மற்றும் இலக்கு தூரங்களுக்கு வரம்பு நிர்ணயிக்க வேண்டும், எதிர்காலத்தில் தற்காப்புக்கு மட்டுமே ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும், ஒப்பந்தம் பற்றி பேச 1 மாத காலத்திற்கு போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட 15 நிபந்தனைகளை ட்ரம்ப் விதித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது தொடர்பாக 48 மணி நேரத்திற்குள் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் ஈரான் நரகமாக மாறும் என்றும் எச்சரித்திருந்தார். எனினும் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மேற்கு ஆசியாவில் உள்ள
உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது நேற்று அதிகாலையில் இருந்தே தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி, அமெரிக்காவின் சமாதான பேச்சுவார்த்தை திட்டம் அளவுக்கு மீறிய விருப்பத்தை கொண்டுள்ளது, தர்க்கமற்றதாக உள்ளது. அச்சுறுத்தல்களின் கீழ் பேச்சுவார்த்தைகள் நடைபெற முடியாது. ஈரான் உட்கட்டமைப்புகளை தாக்குவோம் எனும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் போர்க்குற்றங்களுக்கு ஒப்பானவை. நாட்டை காப்பதில் ஈரான் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றது. அதற்கான ராணுவ முயற்சிகளோடு ராஜதந்திரமும் தொடர்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரான் மறுத்துவிட்டது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக போர் நிறுத்த திட்டம் குறித்து அமெரிக்காவும் ஈரானும் மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக போர் நிறுத்த திட்டம் குறித்து அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனாலும் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கப் போவதில்லை என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஒரு விரிவான ஒப்பந்தம் என 2 கட்ட செயல்முறையை முன்வைக்கின்றது. இந்த திட்டம் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர், அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது. அதேபோல இதில் ஒரு முடிவை எடுப்பதற்காக ஈரான் இந்த அழுத்தங்களையும் அல்லது காலக்கெடுவையும் ஏற்காது என்று ஈரான் தரப்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரானுக்கு ட்ரம்ப் ஒரு இறுதி காலக்கெடுவை வழங்கியுள்ளார். இந்த காலக்கெடு இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு முடிவடைகின்றது.